ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலாஸ் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சிக்கன் 65 எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பிளேட் எடுத்து 1/2 கிலோ சிக்கனை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இப்போ ஒரு கப் தயிரை ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சில்லி பவுடரை எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலாவை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு லெமனை கட் பண்ணி பிழிஞ்சு சீடெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கார்ன் பவுடரை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு முட்டையை உடைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு ஒரு 1/2 hour ஊறட்டும்னு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மசாலா கூட சிக்கன் ஊறினாதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 hour கழித்து பொரிச்சிடலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயை எடுத்து எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு தடவி வச்சிருக்க மசாலா சிக்கனை இதில் ஒன்றா போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். சிக்கனை போட்ட பிறக்கே திருப்பி விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இங்கே பாருங்கள், சிக்கன் இப்போ செவந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா திருப்பின பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷத்துக்கு நல்லா பொரியட்டும். இங்கே பாருங்கள், சிக்கன் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்துடலாம் வாங்க. இதே மாதிரி மீதி இருக்க சிக்கனையும் நல்லா பொரிச்சிடலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் 65 வந்து நல்லா சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா.